கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 49வது வசனம். அப்போஸ்தலர் 13:49. கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தம் ஆயிற்று. கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தம் ஆயிற்று. இங்கு கர்த்தருடைய வசனத்தை குறித்து ஒரு வசனத்தை அல்லது ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இங்கு அதே வசனத்தில, அதாவது அந்த அப்போஸ்தலர் 13:49 கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. அது இந்த கடைசி கால ஊழியர்களையும், கடைசி கால ஊழியக்காரர்களையும், கடைசி கால கிறிஸ்தவத்தையும் குறிக்கிறதான ஒரு வார்த்தை அந்த 13:49 இருக்குது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தம் ஆயிற்று. நான் சொன்னேன், முதலாவது கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி. நான் இரண்டாவதாக சொன்னேன், அதுல இன்னொரு கடைசி கால ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவத்தை குறித்த இன்னொரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னேன். அப்படியானால் இந்த கடைசி கால கிறிஸ்தவத்தை குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் இருக்கிற வார்த்தை என்ன? பிரசித்தம் ஆயிற்று. பிரசித்தம் ஆயிற்று என்ற வார்த்தை தான் இன்றைக்கு நிறைய ஊழியங்களால் அங்கீகரிக்கப்படுகிறது, ஊழியக்காரர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஜனங்களும் அதை விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை நன்றாய் கவனிங்கள். எது பிரசித்தமாயிற்று? கர்த்தருடைய வசனம்தான் அங்கு பிரசித்தமாக வேண்டும். கர்த்தருடைய வசனம்தான் பிரபல்யம் அடைய வேண்டும். ஆனால் இந்த நாட்களில் ஏராளமான என்று சொல்லுவதை விட பெரும்பாலான மெஜாரிட்டி ஆஃப் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ், அதிகபட்சமான முழு நேர ஊழியக்காரர்களும் அல்லது பகுதி நேர ஊழியக்காரர்களும், தன்னை பிரசித்தப்படுத்துகிறவர்களும், தன்னுடைய ஊழியத்தை பிரபல்யப்படுத்துகிறவர்களும், அதை வெளியிலே கொண்டு வருவதற்கும் எட்டுத்திக்கும் பரவ செய்வதற்கும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், வருத்தத்தோடு சொல்லணும்னா, அவர்கள் தங்கள் ஊழியங்களையும் தங்கள் சபைகளையும் தன்னையும் வெளியே கொண்டு வருவதற்காக பல லட்சக்கணக்கான பணங்களை செலவழிக்கிறார்கள். விளம்பரத்துக்காகவும், விளம்பரப்படுத்தி கொள்ளுவதற்காகவும், பிரஸ்தாபத்துக்காகவும், ஆடம்பரத்துக்காகவும், நாகரிகத்துக்காகவும் ஏராளமான பல லட்சம் பணங்களை செலவழிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பிரபல்யம் ஆனார்களா, பிரசித்தமானார்களா, அல்லது பிரசித்தமானதில் நிலைத்து நின்றார்களா என்று கேட்டால் அதுதான் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ஒரு ஊழியத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். திருநெல்வேலி பட்டணத்துக்கு பக்கத்துல பாளையங்கோட்டை என்கிறதான ஒரு முக்கியமான ஒரு சுதந்திரம் பட்டணம் இருக்கு. அந்த பாளையங்கோட்டை பட்டணத்துல எம் ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் வாழ்ந்தார். எம் ராஜேந்திரன். இந்த ராஜேந்திரன் என்கிற போதகர் மிக கடினமான போதகர். அன்றைக்கு அவருக்கு முன்னாடி நின்று யாராவது பேசுறதுக்கோ, பதில் சொல்றதுக்கோ, அல்லது அவருக்கு முன்னாடி ஊழியம் செய்யறதுக்கோ எப்பேற்பட்ட கும்பனா இருந்தாலும் பயப்படுவாங்க. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு கடினமான, ரொம்ப சவால் மிகுந்த, எதையும் வந்து பார் என்று சொல்லக்கூடிய போதகர். ஆனா அவர் நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்.
அந்த ஆலயத்தை கட்டும்போது அவர் நாள் கட்ட 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 அவருடைய எண்ணங்கள், அவருடைய விருப்பங்கள் விஸ்தாரமாகி, நான் கட்டுகிற ஆலயம் சாலமோனின் ஆலயம் போல இருக்கும். சாலமோனின் ஆலயத்தை போலவே பிரம்மாண்டமா ரொம்ப பெருசா இல்லாட்டியும் ஏறத்தாழ அதற்கு நிகரா இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அந்த நான் சொல்லுவது கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு, 35 ஆண்டுகள். அப்போதே அவருடைய ஆலயத்துல அது ஒரு மேஜை என்று சொல்லக்கூடிய பலிபீடத்துக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் செலவிட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். அது ரொம்ப இசைவனிப்பான இருந்தது, அலங்காரமா இருந்தது, அழகா இருந்தது, விலை உயர்ந்ததா இருந்தது, வித்தியாசமான மரத்தில் செய்யப்பட்டது, எங்கிருந்தோ இறக்குமதி செய்யப்பட்டு என்னென்னமோ சொன்னார்கள். அதன் பின்பு ஆலயத்தின் கதவுகள் இப்படி எல்லாம் ஒரு பயங்கரமா செய்ய ஆரம்பித்தார். இப்ப ஏன் இதை சொல்ற, ஒரு பேரை சொல்லி சொல்றேன்னா, ஒரு காலத்துல ஊழியக்காரர்களும் போதகர்களும் தேவ மனிதர்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரசித்தப்படுத்தணும், ஆலயத்தில் இருக்கிற வடிவமைப்பை பிரசித்தப்படுத்தணும், ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள் தேவனுடைய அலங்காரத்தை பார்க்கணும் என்பதற்காக ஊழியத்துக்காக எத்தனையோ லட்சங்களை செலவிட்டார்கள். தங்களுடைய ஆஸ்தியை விற்று, நகைகளை விற்று, நிலங்களை விற்று, தங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பொருட்களை விற்று ஆலயங்களையும் அப்புறம் ஆராதனை ஸ்தலங்களையும் ஊழிய பிரதேசங்களையும் அலங்கரித்தார்கள், அங்கீகரித்தார்கள், பிரபல்யமாக்கினார்கள், பிரசித்திப்படுத்தினார்கள். அதை கர்த்தருக்காக மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அந்த அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை, ஆராதனை ஸ்தலத்தை, ஜெப கூடாரத்தை பிரசித்தப்படுத்துகிற காலம் மறந்து இன்றைக்கு தன்னையும் தன்னுடைய ஊழியத்தையும் தனக்கு இருக்கிற கிருபைகளையும் வரங்களையும் பிரசித்திப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் அலங்காரத்துக்காகவும் மின் விளக்குகளுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் என்னென்னமோ செய்கிறார்கள். டிஜிட்டல் ஸ்டேஜ் என்று சொல்லுகிறார்கள், டிஜிட்டல் ஸ்கிரீன் என்று சொல்லுகிறார்கள், டிஜிட்டல் டெக்கரேஷன் என்று சொல்லுகிறார்கள், டிஜிட்டல் டெக்னாலஜி என்று சொல்லுகிறார்கள். ஆல் ஆர் டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர பிரமிப்பா இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் அதோடைய விளைவு என்ன, அதனால் நடந்த நன்மை என்ன என்று பார்க்கும்போது ரிசல்ட் என்பது அதோடைய பலன் குறைவுதான். ஆனா இங்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாச தேவ ஜனங்களும் நன்றாய் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்திய உபதேசம் இருக்கிறது. அது என்ன சத்திய உபதேசம்? நமக்கு பணம் இருந்தாலும், ஆஸ்தி இருந்தாலும், செல்வம் செல்வாக்கு இருந்தாலும், அது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாக வேண்டும். கர்த்தருடைய வசனம் தான் இந்த கடைசி காலத்துல நமக்கு ரொம்ப ஜீவனாயிருக்கிறது, உயிராயிருக்கிறது, பலனாயிருக்கிறது. இப்போ நேற்று தினத்துல நான் ஒரு செய்தி பார்த்தேன். அந்த செய்தி 2 விதத்திலே விவாதிக்கப்படுகிறது. கடந்த 2-3 நாளைக்கு முன்பாக நம்முடைய இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு விமான விபத்து நடந்தது. ஏர் இந்தியா பிளைட் ஆக்சிடென்ட் ஆகி 242 பேர்ல 41 பேர் மரிச்சிட்டாங்க. ஒரே ஒரு மனுஷன் தப்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த விபத்து நடந்த இடத்துல இந்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியில அநேகர் மரிச்சாங்க. இன்னைக்கு கணக்குப்படி ஏறத்தாழ 270க்கும் அதிகமானவர்கள் மரிச்சிட்டாங்க. நேற்றைக்கு நான் பார்த்த ஒரு செய்தி என்னன்னா, அவ்வளோ பெரிய விமான விபத்து நடந்து விமானமே எரிஞ்சு கருகி போயிடுச்சு. அதுல ஒருவருடைய பையிலே பகவத்கீதை இருந்திருக்கு. எல்லாரும் நல்லா கவனிக்கணும். அந்த பிளைட்ல டிராவல் பண்ண ஒரு டிராவலருடைய, ஒரு பேசஞ்சருடைய பேக்ல ஒரு பகவத்கீதை,
அது நல்ல லேட்டஸ்டா இமேஜஸோடு படங்களோடு கூடிய கதை சொல்லக்கூடிய ஒரு நல்ல பகவத்கீதை புத்தகம். அது எதுவுமே ஆகல, எரியல, ஸ்தாம்பல் ஆகல, டேமேஜ் ஆகல, அது அப்படியே சேஃபா அப்படி இருக்கு. இதை எடுத்துட்டு ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க பாருங்க பகவத்கீதைக்கு என்ன வல்லமை இருந்தாக்கா இவ்வளோ பெரிய விமான விபத்து, இவ்வளோ பெரிய விமானமே எரிஞ்சு போச்சு, ஆனா இது எரியல, இதுல இருந்தே இந்த கடவுள் தான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்றாங்க. ஆனால் இரக்க குணம் உள்ளவர்களும் மனித சுபாவம் உள்ளவர்களும் மனித தன்மை உள்ளவர் என்ன சொல்றாங்க, அது எரியாதது சரிதான், ஆனா இவ்வளவு பெரிய புக், இந்த புக்குக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா இந்த விமான விபத்து நடக்காம தடுத்து இருக்கலாமே, இல்லாவிட்டா அந்த உயிர்கள் போகாம போய் தப்பிச்சிருக்கலாமே. அதுல ஒரு மனுஷன் என்ன சொல்றான்னா, சரி விமான விபத்து நடந்துருச்சு, எல்லாரும் எரிஞ்சாச்சு, இந்த புத்தகத்தை ஒருத்தர் கொண்டு போயிருக்காருல அவராவது காப்பாற்றப்பட்டிருக்கணுமே, அவரும் எரிஞ்சு போயிட்டாரு. அப்போ மனுஷ உயிர் எரிஞ்சு சாம்பலா போகுது, ஆனா நீ புஸ்தகத்தை தூக்கிட்டு இது ரொம்ப வல்லமுள்ளது அப்படின்ற. இப்போ இந்த ஒரு பகவத்கீதை எரியாததை வைத்துக்கொண்டு ரெண்டு விதமான விவாதம். ஒன்று, அது எரியவே இல்லை, அதனால அதை கடவுள் புத்தகம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, 270 பேர் எரிஞ்சு போயிட்டாங்களே, அதை விட இதா, இல்லாட்டி இது காப்பாத்தி இருக்கலாமே, அட்லீஸ்ட் அதை கொண்டு வந்த மனுஷனாவது உயிரோடு தப்பி இருக்கலாமே. இதுக்கு யார்கிட்டையும் பதில் சொல்ல முடியல. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த கடைசி காலத்துல இதை போலதான் கர்த்தருடைய வார்த்தையும் பலவிதமான விவாதங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு நீங்க யூடியூப் பாருங்க, பேஸ்புக்க பாருங்க, ட்விட்டரை பாருங்க, அப்புறம் வாட்ஸ்அப்பை பாருங்க, இன்னும் இன்ஸ்டாகிராம பாருங்க, இன்னும் எக்ஸெட்ரா 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 ஏராளமான மீடியாக்களை பாருங்க. இதுல வருகிற நிறைய ஊழியக்காரர்களும் புது புது ஊழியத்தை செய்கிற என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேசுற உபதேசம் தப்பு, இவர் சொல்ற சத்தியம் தப்பு, இவர் எடுத்த வசனமே தப்புன்றாங்க. இப்போ அவர் பேசுறது தப்பு, இவர் சொல்ற உபதேசம் தப்பு, சொன்ன வசனமே தப்புனாக்கா, தப்புன்னு சொல்ற நீ எது சரின்னு சொல்லணுமே. இன்னைக்கு எல்லாவற்றையும் தப்பு, தவறு, சரியில்லைன்னு சொல்ல தெரியுது, ஆனா எது சரி அப்படி சொல்லக்கூடிய ஆட்களை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட நாட்களில் தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். அதனால தான் நான் சொல்றேன், நம்முடைய வாயிலே கர்த்தருடைய வசனம் நிறைந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் நிறைந்திருக்கும். நாம் பிரபல்யமாகிறோமோ, பிரசித்தி பெறுகிறோமோ இல்லையோ, நம்முடைய பெயருக்கு முன்னாக ஒரு அடைமொழி, ஒரு ரெவரண்ட், ஒரு டாக்டர், ஒரு பாஸ்டர், ஒரு பிஷப், ஒரு பிரதர், ஒரு ரிட்டர்ட், ஏதோ ஒன்று, இதெல்லாம் வர்றது நல்லது. ஆனா அவைகள் வருவதை விட இவர் எதை வைத்து போதகரானார், இவர் எதை வச்சு ஊழியக்கார், இவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட் சொல்றீங்க, எதை வச்சு எவாஞ்சலிஸ்ட் தானே சொல்லி கொண்டதுனால உடனே சொல்ல இல்ல இல்ல இல்ல, அவர் இந்த ஒரு வசனத்தை எடுத்தாக்கா அந்த ஒரு வசனத்தை வச்சு அவர் ஒரு நாளைக்கு பேசுவார், நான் அதை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சுவிசேஷகனை குறித்து சொல்லும் போது அங்கு கர்த்தருடைய வசனத்தை மேற்கோள் காட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்குமானால் அதுதான் நம்மை மற்றவர்கள் புகழ்வதற்கு சரியான ஆதாரம். அப்போ ஒரு சுவிசேஷகன் ஒரு வசனத்தை வச்சு பிரபல்யமாக முடியுமா அப்படின்னு கேட்டா தாராளம் ஆகலாம், கண்டிப்பாய் ஆக முடியும் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு முறை டிஎல் மூடி என்கிறதான கடந்த கால அருமையான ஒரு பிரசங்கியார், அந்த டிஎல் மூடி என்கிற பிரசங்கியார் ஒரு நாள் வேறு ஒரு தேசத்துல வேறு ஒரு பட்டணத்துக்கு போயிருக்கார்.
அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு ஏவுதல், இங்க இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு போகணும், பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ இவர் ஆவியின் ஏவுதல் என்ன பண்ணிட்டாரு, நேர அந்த சர்ச்சுக்கு போய் அந்த ஊழியக்கார்ட்டையே ஓப்பனா பேசிட்டார். நான் இந்த நாட்டுக்கு திடீர்னு வந்திருக்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரன், உங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணும்னு ஆவியில உணர்த்தப்படுறேன், அதனால நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. அங்க இருக்கிற ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, எங்களுடைய சீனியர் பாஸ்டர், எங்களுடைய சீஃப் பாஸ்டர் இப்போ லோக்கல்ல இல்லை, அவர் ஊழியத்துக்காக வேறொரு ஸ்டேட்டுக்கு போயிருக்காரு, அதனால அவர் வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும். ஏன்னா இது நடக்கிறது நூற்றாண்டுக்கு முன்பு, அதனால பயணங்களுக்குள்ள நாட்கள் ஆகும். அப்ப அவர் சொல்றாரு, அவர் திரும்பி வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும். அவர் வந்த பிறகு அவர்கிட்ட சொல்றோம், அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்போம், அந்த சீஃப் பாஸ்டர் சொன்னார்னா நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. ஆனா இவர் டிஎல் மூடி சொன்னாரு, இல்ல இல்ல, எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, அதனால தான் வந்தேன், நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஒரு வசனத்தை பேசுறேன், அது கர்த்தருடைய ஜனங்களை தொடுதா இல்லையா பாருங்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்க, வேற வழியே இல்லாம அன்றைக்கு தற்காலிகமா இந்த உடன் ஊழியக்காரர் பயந்து கொண்டு இந்த டிஎல் மூடி அவர்களை பலிபீடத்துல பிரசங்கம் பண்ணுவதற்கு வசனத்தை பேச நிப்பாட்டினார். அந்த வசனத்தை பேசுவதற்கு அன்பு தேவ மனுஷன் டிஎல் மூடி எழும்பி நின்றார் பாருங்க. அப்போ அவர் பிரசங்கத்துக்காக எடுத்த தலையங்க வசனம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரனாகிய குமாரனை ஒப்புவித்தார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற அந்த வசனம். அதை எடுத்து பேசினார், பேசினார் பேசினார் பேசினார், பேசிக்கிட்டே இருக்கார். 1 மணி நேரமானது, 1.5 மணி நேரமானது, 2 மணி நேரம் ஆனது, 2.5 மணி நேரம் ஆனது. ஏறத்தாழ அவருடைய பிரசங்கம் இப்ப 3 மணி நேரத்தை தொடப்போகிறது. இப்போ வாய்ப்பு கொடுத்த ஊழியக்காரருக்கு கையை பிசைகிறார், சேர்ல உட்கார முடியல, இவ்வளோ நேரம் பிரசிட்டு இருக்காரு, என்ன பண்றது தெரியல. இப்ப அவருக்கு ஒரு யோசனை வருது, ஜனங்க எப்படி இருக்காங்க, இவ்வளவு நேரம் பேசுறாரு, ஜனங்க அப்சர்வ் பண்றாங்களா, ஜனங்களுக்கு பிளஸிங்கா இருக்கான்னு உடனே கொஞ்சம் ஏஞ்சி அந்த பக்கம் சைட்ல போய் நின்று ஜனங்களை அப்படி வாட்ச் பண்றாரு. பார்த்தா ஜனங்களுடைய கண்கள்ல கண்ணீர், சிலருடைய கண்கள் அப்படியே இந்த பிரசங்கியார உற்று நோக்கிட்டு இருக்குது, சிலர் அப்படியே கசதுர உதட்டுல பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சிலர் பார்த்தாக்கா அப்படி தலை குனிஞ்சி அப்படியே தலையில முக்காட போட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி பல காரியம். இதை பார்த்து அந்த சபையின் உடன் ஊழியக்காருக்கு ஒரே ஆச்சரியமா போனது. அதன் பின்பு மெதுவாய் கூட்டம் முடிந்தது. கூட்டம் முடிந்த உடனே எல்லா ஜனங்களும் விசுவாச மக்கள் எழுந்து சொன்னார்கள், நாங்க நாளைக்கு வருகிறோம், நாளைக்கும் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க. நாளைக்கு என்பது என்ன தெரியுமா? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை பொதுவா சபை கிடையாது, ஆராதனை கிடையாது. அப்படியே இருந்தாலும் எல்லாரும் வரமாட்டாங்க, வர முடியாது. ஆனா ஜனங்க அவங்களே சொல்றாங்க, நாளைக்கும் நாங்க வர்றோம், நாளைக்கும் நீங்க பேசணும். அப்போ இந்த டிஎல் மூடி அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். உடன் ஊழியக்காரர் எழுந்து சொல்லுகிறார், நானே பார்த்து ஆச்சரியமா இருக்குது, இந்த வசனத்திலிருந்து இவ்வளவு விளக்கம், இவ்வளவு அருமையான தத்துவம், நல்ல வியாக்கியானத்தை கொடுத்தாரு, நாளைக்கு நம்ம கூட்டத்தை நடத்துவோம், நீங்க வாங்கன்னு அறிவு கொடுத்துட்டாரு. நடந்த சம்பவம் தெரியுமா? முதல் நாளில் டிஎல் மூடி அவர்கள் பேசும்போது அந்த கர்த்தருடைய வசனம் என்கிற ஒரே பேரான தேவனுடைய குமார் என்கிற அந்த ஒரே பேரானவன் என்ற வார்த்தையை எடுத்து அதை கர்த்தருடைய வசனமா பேசினதா இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்தது, எழுப்புதல் வந்தது, அசைவு வந்தது, மனதுருக்கம் வந்தது, கண்ணீர் வந்தது, ஒப்பு கொடுத்தல் வந்தது, அறிக்கையிடுதல் வந்தது, மசோத்திரம் பெரிய ரட்சிப்பு வந்தது. சரி, மறுநாள் மாலையிலே அதே போல கூட்டம் கூடுது. இப்போ அந்த உடன் ஊழியக்காரர் பார்க்கிறாரு, அவர் கண்ணால அவரால் நம்பவே முடியல. என்னன்னாக்கா, மறுநாள் சாயங்காலம் ஜனங்க கூட்டத்துக்கு வரும்போது எல்லாருமே கையில பைபிள் கொண்டாந்துருக்காங்க. வாலிப பையன் வர்றான், அவன் கையில பைபிள் இருக்கு. ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவ கையில பைபிள் இருக்கு. ஒரு தாத்தா வர்றாரு, அங்க பைபிள் இருக்கு. இதை கேள்விப்பட்டு உடன் ஊழியக்காரர்கள், வெளி ஊழியக்காரர்கள், மற்ற சபை ஊழியக்காரர்கள் வர்றாங்க, அவங்களும் பைபிளோட வர்றாங்க.
எல்லாருமே பைபிளோட வர்றாங்க. இது உள்ள வரும்போதே அந்த சபையின் உடன் ஊழியக்காரர் பார்த்து பிரமித்து விக்கிட்டார். அப்புறம் 2வது நாள் கூட்டம் தொடங்கினது. தேவ மனுஷன் D.L. மூடி அவர்கள் அதே யோவான் அதே 3ஆம் அதிகாரம் அதே 16ஆம் வசனத்தை எடுத்து திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது இடையில ஏதாவது ஒரு வசனம் சொல்லுவார் பாருங்க. அப்போ சபைக்கு உள்ள இருந்து ஒரே சலபுல்லா 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 சலபுல்லான்னு சத்தம். என்னடா சலபுல்லா சத்தம்னாக்கா, எல்லாருமே பைபிளை திறந்து பைபிளை பரட்ட ஆரம்பிச்சாங்க. யோவான் எங்க இருக்கு, 3ஆம் அதிகாரம் எங்க இருக்கு, 16ஆம் வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, யோவான் 3:16 1 யோவான் 3:16 ஒரே வசனம் தான். நீங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு வீட்டுல படிச்சு பாருங்க. யோவான் 3:16 1 யோவான் 3:16 ஏறத்தாழ ஒரே மாதிரி. இப்ப ஜனங்க பைபிளை பரட்டுறது, அந்த பேப்பரை பரட்ட சத்தம் அப்படி ஜிகு 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 ஜிகுன்னு தலபுலன்னு கேட்கு. இது எல்லாத்த போதகர் பார்க்கிறார். நான் எங்க சீனியர் பாஸ்டர் இத்தனை வருஷமா சபை நடத்துறார், ஆனா பெரிய ஒண்ணும் இல்லை. நான் இங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் இவ்வளவு காலம் இருக்கிறேன், என்னால முடியல. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒரு பிரசங்கியா கர்த்தருடைய வசனம் பேசினாரு. நேற்றைக்கு எல்லாம் அழுதாங்க, இன்னைக்கு பார்த்தா பைபிள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்தவங்க பார்த்தாக்கா வந்து எல்லாருமே பைபிளை பரட்டிட்டு இருக்காங்க. ஒரே ஆச்சரியம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அந்த தேவ மனுஷன் பேசி பேசி அந்த கூட்டம் ஒரு நாள் கூட்டம் மறுநாளானது, மறுநாள் கூட்டம் 3ஆம் நாளானது, 3ஆம் நாள் 5ஆம் நாளானது. இப்படியே கடந்து கிட்டத்தட்ட 16 நாட்கள் இந்த கூட்டம் நடந்தது. தொடர்ந்து 16 நாட்கள். நீங்க D.L. மூடி ஐயா அவர்களுடைய அந்த புஸ்தகங்கள், அவருடைய வாழ்க்கை சரிதை, அவருடைய சாட்சி, அவருடைய பிரசங்கங்கள் குறித்த புஸ்தகங்கள் இருந்தா நல்லா வாங்குங்க, காசு கொடுத்து வாங்கி இதெல்லாம் நீங்க படிக்கணும். அதெல்லாம் நல்லா வாசிக்கணும். இத படிச்சு பாருங்க. நான் சொன்ன சம்பவம் அவருடைய புத்தகத்துல இருக்கு. இந்த ஒரு வசனத்தை வச்சு அந்த மனுஷன் 16 நாள் பேசுறாரு. 16 நாளும் கூட்டம் வருது. அந்த 16 நாளும் கிரியை நடக்குது. 16 நாளும் மாற்றங்கள் உண்டாகுது. இதற்கு இடையில வெளி ஊழியத்துக்கு போயிருந்த தலைமை போதக அவரும் வந்துட்டார். அவர் வந்தது ஏறத்தாழ 12-13வது நாள்ல வந்துட்டார். இப்போ அவர் டெய்லி கேட்கிறாரு. அவருக்குள் ஒரு மாற்றம். இதுக்கு இந்த விளக்கம் கொடுக்கணுமா, அதுக்கு அந்த வசனத்தை சொல்லுமா, இதுக்கு இதுதான் துணையா, இதுக்கு இதுதான் இணையா? ஆச்சரியமா இருக்குதே. இவ்வளவு எளிமையா பேச முடியுமா? இவ்வளவு சிம்பிளா உபதேசம் பண்ண முடியுமா? அந்த தலைமை போதகரை உட்கார்ந்து அவரே கர்த்தருடைய வசனத்துல பிரமிக்கிறவராய் மாறினார். முடிவில் என்ன ஆனது? அந்த கர்த்தருடைய வசனமும் அந்த வசனத்தோடு கூடிய அருமையான அர்ப்பணிப்பின் அந்த பிரசங்கமும் அப்படியே இந்த பட்டணத்துல போக, அந்த பட்டணம் முழுவதுமே கர்த்தருடைய வசனத்தினால் நிறைந்தது. அங்க இருக்கிற ஏராளமான ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். வெளியிலே பந்தல் போட ஆரம்பித்தார்கள். அப்புறம் வெளியிலே சோத்திர ஒளிபரப்ப ஆரம்பித்தார்கள். கூட்டம் கட்டுக்கடங்காததாய் மாறினது. அப்புறம் ஜனங்க மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அந்த சபை கிட்டத்தட்ட குறுகிய நாட்களுக்குள், குறுகிய காலத்துக்குள் அல்ல, குறுகிய நாட்களுக்குள்ளேயே அந்த சபை ஏராளமாய் வளர்ந்து பெருகிவிட்டது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாயிட்டது அப்படின்னாக்கா, ஒரு வசனத்தை வச்சு நம்மை பிரசித்தப்படுத்துவது அல்ல, அந்த கர்த்தருடைய வசனம் எங்கும் பிரசித்தமாகணும். அது எல்லா இடத்திலும் பிரபல்யமாகணும். அது 8 திக்கும் பரவி பாயணும். இந்த மாதிரி ஒரு தேவ மனிதர்கள் இன்றைக்கு எழும்பணும். இப்படிப்பட்ட சுவிசேஷகர்கள், ஏற்கனவே சொன்னனே பாஸ்டர் எம். ராஜேந்திரன், அவரை போன்ற அருமையான போதகர்கள்
இரண்டாவதாக சொன்னனே, நல்ல பிரசங்கியா டிஎல் மோடி அவரை போன்ற சுவிசேஷகர்கள் நல்ல வசனத்தை எடுத்து தெளிவாய் வசோத்திர கலப்படம் இல்லாமல் கற்றுக் கொடுக்கிற அந்த தேவ சகோதரர்கள், தேவ சகோதரிகள் அவங்க எழுப்பணும். ஆண்டவருக்காக, வசனத்துக்காக, வார்த்தைக்காக எழும்பணும். அப்படி எழுப்பும் போது அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வசனம் எல்லா 8 திக்கும் பரவும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த கர்த்தருடைய வசனத்தை குறித்து 1 அல்லது 2 காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த கர்த்தருடைய வசனத்தை குறித்து சோதரம் நிறைய விளக்கங்கள், நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. அதுல அதிர்ச்சிகரமான அல்லது ஆச்சரியமான ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அவர்களுக்கு அதன் மேல் விருப்பம் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, தேவனுடைய தீர்க்கதரிசியாக எரேமியா என்கிற தேவ மனுஷன் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே உச்சி தலையில் ஆணி அடித்ததை போல சொல்லுகிறார். எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு வேதனையான ஒரு வசனம் பாருங்க. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் நல்லவே நிந்தையாயிருக்கிறதா. அந்த வசனத்தின் மீது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இததான் படிச்சாச்சே, இந்த வசனம் தான் எனக்கு தெரியுமே, இததான அவர் சொன்னாரு, அவர் பேசின அதே வசனத்தை தானே இவர் பேசுறாருன்னு சொல்லி இன்றைக்கு வசனத்தை குறித்த நிறைய நொண்டி சாக்குகள், அர்த்தமற்ற சில சாக்கு போக்குகளை சொல்லி நிறைய பேருக்கு கர்த்தருடைய வசனத்தின் மீது விருப்பமே இல்லாமல் போய்விட்டது. கையினால பைபிளை தொட்டு மாதங்கள் ஆனவர்கள் உண்டு. உட்கார்ந்து பைபிளை திறந்து 3 அதிகாரம் 5 அதிகாரம் ஒரே நேரத்துல படிச்சு பல மாதங்கள் வாரங்கள் ஆனவர்கள் உண்டு. அல்லது தினமும் படிக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் படிக்கிறவருடைய எண்ணிக்கை கூட கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையா இன்றைக்கு அந்த கர்த்தருடைய வசனம் நிறைய பேருக்கு நிந்தையாய் மாறிவிட்டது. சிலர் சொல்றாங்க, நான் பாட்டுக்கு போனா நல்லா இருக்குது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பார்த்தா நல்லா இருக்குது, நான் என்னைக்கு ரொம்ப பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்குதான் பாஸ்டர், நீங்க தப்பா நினைக்காதீங்க, அன்னைக்குதான் எனக்கு பிரச்சனை ரொம்ப வருது. நான் நிறைய அதிகாரத்தை கண் விழிச்சு படிச்சுட்டு இத்தனை அதிகாரத்தை முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறேன். என்னைக்கு உட்கார்ந்து முடிக்க வேண்டிய எல்லா சாப்டர்ஸையும் படிச்சு முடிக்கிறேனோ அன்னைக்குதான் வேலையில எனக்கு சம்மட்டி அடி விழுகுது. நான் இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்துல வேதத்துல கர்த்தருடைய வார்த்தை நேரத்தை ஒதுக்குறனோ அந்த அளவுக்கு எனக்கு நிந்த வருது, எனக்கு அவமானம் வருது. பல நேரத்துல மன உளைச்சல் உண்டாகுது. அதனால இப்ப பார்த்தாக்கா பாஸ்டர், நீங்க கோச்சிக்காதீங்க, இப்போ நான் பைபிளை தொடவே எனக்கு பயமா இருக்குது. நான் பைபிள் வாசிக்காம வேலைக்கு போறேன், என்னை பார்த்தா எல்லாருமே சிரிக்கிறாங்க.
பைபிள் படிக்காமையே நான் பாட்டுக்கு அடுத்த வேலையை கவனிக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட சந்தோஷமா இருக்காங்க. நான் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வேக வேகமா கரெக்டா வந்துடுறேன். ஆனா என்னைக்கு நீங்க சொன்னீங்க, எங்க ஊழியக்காரர் சொன்னாரு, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதத்துக்கு இடம் கொடுத்தனோ, அன்னைக்குதான் எனக்கு சோதனைக்கு மேல் சோதனை. அதனாலதான் நான் இப்ப தொடர்றதில்லை, எடுக்கிறது இல்லைன்றான். ஆனா உண்மை அது கிடையாது. ஏன் வேதம் உங்களுக்கு நிந்தையாய் மாறினது, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நிந்தையாய் மாறினது என்று சொன்னால், அந்த எரேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் நல்லவே, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ வசனத்துல நேரம் கொடுக்கிறது போய், பைபிள் படிக்கிறதுக்கு சமயம் ஒதுக்கிறது போய், நல்ல மொபைல்ல 1 மணி நேரம் 3 மணி நேரம் கூட சர்வ சாதாரணமா போகுது. டிவியை ஆன் பண்ணிட்டாக்கா அங்க கொஞ்சம் வேலையை பார்த்து இங்க வேலையை பார்த்து இடையில எத்தனையோ சேனல்ஸ பார்த்துறோம், எத்தனையோ ப்ரோக்ராம பார்த்துறோம். அதுலயே நேரம் போறதெல்லாம் தெரியல. ரொம்ப அவை அப்படி கட கட கடல் நேரம் ஊர்லுது. இப்ப இப்படி மொபைல் போன்லயும் லேப்டாப்லயும் டிவிலையும் மற்றதுலயும் கண்கள் கவனமா போனதுனால வசனத்தின் மீது நிறைய பேருக்கு கர்த்தருடைய வசனத்தின் மீது விருப்பமே இல்லை. இதுதான் இன்றைக்கு பல சபைகளின் நிலைமை, இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் நிலைமை, இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களின் நிலைமை. நம்ம தமிழ்நாட்டில சொல்றோம், ஸ்டான்லி அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். பிளஸிங் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் தான் பிளஸிங் அப்படின்ற ஒரு மேகசின் நடத்துற, கிட்டத்தட்ட 16 மொழி முதல் 20 மொழிக்கு அதிகமா அந்த பத்திரிகை நடத்துறாரு. ஒரு 400-500 மிஷனரிகளை வச்சு ஊழியத்தை செய்தாரு இந்தியா முழுவதும். அவர் பல்லாயிரக்கணக்கான வாலிபர்களை உருவாக்கின தேவ மனுஷன். அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணதை நான் போட்டு ரொம்ப நேரம் கவனமா கேட்டுட்டேன். இவர் ஸ்டான்லிட்ட என்னதான் இருக்கு, அவர் என்னதான் அப்படி ஊழியம் செய்யறாரு கேட்போம் அப்படின்னு ஒரு நாள் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டு, அப்போ அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் ஒரு ஸ்தாபனத்துக்கு பிளஸிங் மிஷனுக்கு நான் ஒரு ஃபவுண்டரா இருக்கேன். நிறைய புஸ்தகங்களுக்கு என்னுடைய மனைவி லில்லி ஸ்டான்லி அவங்க ஆர்த்தரா இருக்கிறாங்க. எங்களுக்கு கீழே நிறைய மிஷனரிகள், அப்புறம் கல்விமான்கள், அலுவலர்கள், வேலையாட்கள், ஸ்தாபனம், ஊழியங்கள் எல்லாம் ஏராளமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க இவ்வளவு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எங்களை அடிச்ச அடி, அவங்க எங்களை கண்டிச்ச கண்டிப்பு என்னன்னாக்கா, தினம் ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணணும். ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு தான் போகணும். அப்ப சாயங்காலம் வந்துட்டு பாடம் படிக்கிறோமோ இல்லையோ பைபிள் படிக்கணும். ராத்திரி தூங்கும் போது உட்கார்ந்து சொத்துற படம் பார்க்கிறோமோ இல்லையோ பைபிள் பார்க்கணும். காலையில் ஏஞ்ச உடனே ஹோம்ஒர்க் எழுதுறோமோ இல்லை திரும்ப பைபிள் படிக்கணும். ஏன்னா ஒப்பிக்கணும். ஒப்பிச்சாதான் இன்னைக்கு காலையில் காஃபி கிடைக்கும், அப்புறம் டின்னர் கிடைக்கும். அங்க சொல்றோம் காலை மார்னிங் டிஃபன் கிடைக்கும். ஒரு காலத்துல எங்களுக்கு அது பெரிய நரகமா இருந்துச்சு. காலையில ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு எங்க அம்மாட்ட அழுவோம், கெஞ்சுவோம். அவங்களுக்கு மனசே மாறாது. போ, எடுத்துட்டு வா, படி, சொல்லு, சொன்னாதான் கொடுப்பேன். இதை தவிர வாரத்துல 2 நாள் நாங்க கட்டாய உபவாசம் இருக்கணும். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவர் சொல்றாரு, அப்படி என்னுடைய தாயும் தகப்பனும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கர்த்தருடைய வசனத்துல என்னை நடத்தினாங்க. கர்த்தருடைய வசனத்தை சொன்னாதான் சாப்பாடுன்னு சொன்னாங்க. அப்படி வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு அகில உலகத்திலும் பிரசங்கம் பண்றோம். அகில இந்தியா முழுவதும் நிறைய மிஷனரி ஊழியங்களை வைத்திருக்கிறோம். நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு ஊழியம் செய்வதற்கும் ஊழியக்காரர்களா இருப்பதற்கும் அந்த கர்த்தருடைய வசனம் என்று சொல்லுகிறோம்.
ஒரு முதிர்ந்த மனுஷன். இந்த அருமையான கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிற தேவச்சனமே, இந்த நான் இன்னைக்கு எடுத்த தலைப்பு கர்த்தருடைய வசனம். இதே தலைப்பை எடுத்து எத்தனை தேவ மனிதர்கள், இதோ கர்த்தருடைய வசனம் உன்னை தேடி வருகிறது, கர்த்தருடைய வசனம் உன்னை தொடுகிறது, கர்த்தருடைய வசனம் உனக்கு அற்புதம் செய்கிறது, கர்த்தருடைய வசனம் குறைவை நிறைவாக்குகிறது, கர்த்தருடைய வசனம் நோய்களை குணமாக்குகிறது, கர்த்தருடைய வசனம் இப்பொழுதே பேய் பிசாசுகள் துரத்துதுன்னு சொல்லி விதவிதமா உணர்ச்சி பூர்வமான உணர்ச்சி உண்டாக்கக்கூடிய பிரசங்கத்தை இன்னைக்கும் பண்ணுகிறார். நானும் அதைத்தான் பண்ண வேண்டும், அது பண்ணினால் நல்லது. ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனமோ எரேமியா 6:10. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய வசனத்தின் மீது விருப்பமே இல்லை. ஏன்னா அதுவே அவர்களுக்கு இன்றைக்கு பலருடைய ஜீவியத்துல நிந்தையாய் மாறி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையிலே சோத்திர வசனத்தின் மீது பிரியமில்லாதவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், உங்கள் அக்கிரமங்களை ஒப்புக்கொடுங்கள், மீண்டும் வசனத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். அப்பொழுது அந்த வசனம் உங்களை விடுவிக்கும், அந்த வசனம் உங்களுக்கு தப்புவிக்கும். அது உங்களுக்கு வேண்டிய ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக இந்த கர்த்தருடைய வசனத்தை குறித்து இன்னொரு வசனத்தை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 19:20 வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது. இதுதான் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஒரு சத்தியத்தை நான் இங்க சொல்ல வேண்டியவனாய் இருக்கிறேன். அது என்ன சத்தியம்? கர்த்தருடைய வசனம் உங்களை மேற்கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தருடைய வசனம் உங்களை கீழ் தனக்குள் வைத்துக் கொண்டதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது, உங்களை ஜெயிக்கவே முடியாது. அது பணமாயிருக்கட்டும், பொருளாயிருக்கட்டும், ஆஸ்தியாயிருக்கட்டும், அன்பாயிருக்கட்டும், காதலாயிருக்கட்டும், நன்மையாயிருக்கட்டும், போராட்டமாயிருக்கட்டும், பிரச்சனையாயிருக்கட்டும், தீமையாயிருக்கட்டும், சோதனையாயிருக்கட்டும், இக்கட்டாயிருக்கட்டும், கட்டாயிருக்கட்டும், குழப்பமாயிருக்கட்டும், வாதாயிருக்கட்டும், வம்பாயிருக்கட்டும், தும்பாயிருக்கட்டும், எரிச்சலாயிருக்கட்டும், பகையாயிருக்கட்டும், விரோதமாயிருக்கட்டும், எதுவாயிருக்கட்டும், கர்த்தருடைய வசனம் உங்களை மேற்கொண்டது என்ற அந்த வார்த்தை வந்து அது உங்களை மேற்கொண்டு விட்டால் வேறு எதுவுமே உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த மேற்கொண்டது என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த மேற்கொண்டது என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், மேற்கொண்டது என்பதற்கான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். தானியேல் 7:22 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது. இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது. இங்கு மேற்கொள்ளுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பரிசுத்தவான்களை ஒரு கொம்பு மேற்கொள்ளுகிறது. இந்த கொம்பு எது? கடைசி காலத்துல பரிசுத்தவான்களுக்கு எதிராய் வருகிற பயங்கர யுத்தத்தை, பயங்கர போராட்டத்தை காண்பிக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனம் இங்கு யாக்கோபை குறித்து இந்த ஓசியா 12:4 சொல்லுகிறது. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான்.
இப்போ நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வசனம் நம்மை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் அந்த கர்த்தருடைய வசனத்தை நாம் பிரசித்திப்படுத்த, இந்த கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாகணும், நம்மை மேற்கொள்ளணும்னாக்கா இந்த யாக்கோபு போராடி ஜெபித்ததை போல ஒரு ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில கட்டாய வேண்டும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக என்று நான் விசுவாசிக்கிறேன், அன்னைக்கு திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஸ்தோத்திரம், உன்னை ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவன், ராத்திரி நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இரவிலே கண்ணீர் வடிக்க வேண்டும், இரவிலே ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை தேவன் கிறிஸ்தாந்தப்படுத்தி பேசினார். அதே காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ள வேண்டும், அந்த கர்த்தருடைய வசனம் அவன் மூலமாய் பிரசித்தமாக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய பாதத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நல்ல ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நல்லவே, அந்த சூத்திரம் வேதமும் ஜெபமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. கிருபையும் சத்தியமும் எப்படி ஒன்றாய் இருக்கிறதோ வேதமும் ஜெபமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்கிறவர்கள் நன்றாய் ஜெபிப்பார்கள், நன்றாய் ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுப்பார்கள். இதுதான் சத்தியம், இதுதான் வெளிப்பாடு, இதுதான் உண்மை. இதுல இல்ல எனக்கு நான் ஜெபம் மட்டும் பண்ணா போதும், ஏன்னா நான் என் பிதா கிட்ட பேச போறேன். நான் ஜெபிச்சா மட்டும் போதும், ஏன்னா நான் இயேசுகிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். என் ஜெபம் கேட்கப்பட்டா போதும், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாத்தையும் அங்கீகரிக்க போறார். அப்போ பிதா கிட்டையும் இயேசு கிட்டையும் பரிசுத்த ஆவியிட்ட சொல்ல போறதுனால எனக்கு ஜெபம் மட்டுமே போதும், நான் பைபிள் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வசனத்தை சொல்லிதான் ஜெபிக்கணும் கட்டாயம் கிடையாது. இப்படி நினைத்தாலே உங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துல அருவருப்பாய் மாறிவிடும். அப்போ தேவனுடைய வசனம் நம்மை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த தனித்திருக்கிற ஜெபோ, இரவு நேர ஜெபோ, அங்கலாய்ப்பின் ஜெபோ, போராடுகிற ஜெபம், அந்த ஜெபம் இருந்தாலே கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள வந்துரும். அதோடு கூட கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சோத்திரம், நீங்கள் போராட்டத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய், நீங்கள் அந்த சத்துருவின் கிரியைகளை ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய வசனம் என்பது நம் மூலமாய் பிரசித்தமாக வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம், கர்த்தருடைய வசனம் என்பது அதுதான் நம்மை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவதாக இந்த கர்த்தருடைய வசனம் என்பது என்ன என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமானது. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:1. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறதை போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும். அல்லேலூயா. இங்கு கர்த்தருடைய வசனம் முதலாவது அது நல்ல பிரசித்தி பட வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய வசனம் நம்மை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது இந்த கர்த்தருடைய வசனம் நம் மூலமா என்ன நடக்கணும், அந்த 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுவது போல நம் மூலமா கர்த்தருடைய வசனம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுறதுன்னா என்னங்க அர்த்தம்? டிசைனா
அழகழகா நல்ல ஆர்டிக்கலா நல்ல ஹெச்டி முறைப்படி இல்லாட்டி ஏஐ முறைப்படி கலர் கலரா ஒரு வசனத்தை பிரிண்ட் பண்ணி அனுப்புறமே, அதுதான் சொல்கிறோம் மகிமைப்படுறதா கிடையாதுங்க. கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஒரு இடத்துல பேசுறீங்க, ஒரு குட்டி பிரசங்கம், ஒரு சின்ன பிரசங்கம், அல்லது ஒரு வீட்டு கூட்டத்துல எங்கேயோ பேசுறீங்க. நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பிரசங்கத்தை குறித்த ஒரு விவாதம் அங்கு நடக்கணும். அதுல ஒருத்தர் சொல்லும், அந்த சிஸ்டர் பிரசங்கம் பண்ணும் போது இப்படி ஒரு வசனம் சொன்னாங்க பாருங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, இந்த வசனம் இப்படி ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியலையே, ஆனா இந்த சிஸ்டர் சொன்னாங்க, அது வாசிச்சு காட்டினாங்க, அது எது அந்த அந்த புத்தகத்தை மறந்துட்டேன், ஐயோ அந்த அதிகாரத்தை மறந்துட்டேன், நீங்க சொல்ல உடனே இன்னொருத்த சொல்லுவா இந்த புத்தகம், அப்புறம் இன்னொருத்தி சொல்லுவா இந்த வசனம், ஆமா 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 பரவாயில்ல கண்டுபிடிச்சிங்க, உடனே எடுப்போம். உடனே ஒரு ஆள் உட்காந்து பரட்டுவாங்க, இப்படி ஒரு வசனம் இருக்கு, பரவாயில்ல அழகா இருக்கு நல்லா இருக்கு, இதை இதுவரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. இப்போ நீங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அது சிலருடைய நினைவுகளை அசைக்கிறது என்று சொன்னால், சிலருடைய செவிகளை விட்டு விலக மறுக்கிறது என்று சொன்னால், சிலருடைய வாய்களில் அசைப்போட வைக்கிறது என்று சொன்னால், நீங்க பேசின வசனமும் பிரசங்கமும் சிலரை வேதத்தை திரட்ட வைக்கிறது என்று சொன்னால், அதுதான் உங்கள் மூலமாய் கர்த்தருடைய வசனம் மகிமைப்பட்டதற்கு ஆதாரம். அதை விட்டுட்டு நான் டெய்லி வசனம் போடுறேன், எல்லாரும் எடுக்கிற வசனம் நான் எடுக்கல, நான் டிஃபரண்ட் வேர்டு போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எடுத்து நல்லா அழகா ப்ளூ கலரு, சிவப்பு கலரு, கருப்பு கலரு, மஞ்சள் கலரு, எல்லா கலரும் போட்டு நல்லா மல்டி டிசைன்ல கலர் பண்ணிட்டு கீழே உங்களுடைய போட்டோவை பெருசா போட்டுட்டு இந்த வசனம் மகிமைப்படும் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய முகம்தான் மகிமைப்படுமே ஒழிய அங்கே கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும் அல்லது வாசிக்கப்பட மாட்டாது. அப்ப என்ன செய்யணும்? நம் மூலமா கர்த்தருடைய வசனம் மகிமைப்படும். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள், நாம் சொல்லுகிற வசனங்கள், நம்மால் பயன்படுத்தப்படுகிற வேத பகுதிகள் மற்றவர்களை சிந்திக்க வைக்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய வசனம் அப்படின்னு ஒரு செய்தி எடுத்து அதுல முதல் குறிப்பு போகும்போது சுத்திர கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு சுத்திர வேதனையாய் இருந்தது என்றும், அவர்கள் அதன் மேல் விருப்பம் இல்லாதவர்கள், கர்த்தருடைய வசனம் விருப்பமே இல்லை, அதைத்தான் எடுத்து. இப்போ சிலர் யோசிப்பாங்க, இப்படி ஒரு வசனம் இருக்குதா? இதே போலதான் கர்த்தருடைய வசனம் உங்க மூலமா மகிமைப்படும். தேவனுடைய வசனம் மகிமைப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியம் இருக்கணும். எல்லாரும் கார் வாங்குவாங்க, அந்த கார் இருக்கும், கார்ல வசனம் போடுவாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அவன் நான் முன்னாக போய் கோணலானவைகளை சுவையாக்குகிறேன், நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இதோ நான் உனக்கு முன்பாக செல்கிறேன். இதெல்லாம் கார்ல போடக்கூடிய வசனங்கள். நானும் பார்த்து ஆண்டவர் கார் கொடுத்திருக்காரு, ஒரு வசனத்தை போடணுமே, எல்லாரும் போடுற மாதிரி போடக்கூடாது. ஆண்டவர் அப்படின்னு கார் வாங்கிட்டு உடனே வசனம் போடவே இல்லை. அதுக்காக உடனே ஸ்டிக்கர் போற இடத்துக்கு போகவும் இல்லை, முயற்சி எடுக்கவும் இல்லை. கொஞ்ச நாள் காத்திருந்தேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸ்தோத்திரம், ஆண்டவரே கார்ல போறதுக்கு ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு வசனத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கிருபையுள்ள ஒரு வசனம் எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். அது என்ன வசனம்னாக்கா, கர்த்தர் காண்பித்த அந்த தேசத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், கர்த்தர் காண்பித்த அந்த தேசத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். அதைத்தான் நான் என்ன பண்ண, உடனே கார்ல பின்னாடி பெரிய ஸ்டிக்கரா நல்ல போல்டா போல். இப்ப நடக்கிறது என்ன,
அதை பார்க்கிற இல்ல ஊழியக்காரர்களே உடனே பார்க்கிற இப்படி ஒரு வசனம் இருக்குதா, உடனே அவங்க போயிட்டு தன்னுடைய கார்ல இருக்கிற பழைய ஸ்டிக்கர் எடுத்துட்டு இதை போட்டுட்டு இருக்காங்க. இதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், நான் இப்படி பண்ண பாருங்கன்றது பெருமைக்கு சொல்லல, நம் மூலமா கர்த்தருடைய வசனம் மகிமைப்படணும். நம் மூலமா கர்த்தருடைய வசனம் எல்லா நாளும் மகிமைப்படக்கூடியதா இருக்கணும். அது நம்முடைய வாயின் வார்த்தையினால். சோத்திரம், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் பேசுகிற உபதேசத்தினால், நாம் சொல்லுகிறதானே கர்த்தருடைய வசனத்தின் விளக்கத்தினால், இவைகளினால் கர்த்தருடைய நாமத்துக்கு உள்ளதாக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். முழு வசனத்தை வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியாது. ஆனா முழு வசனத்தை வாசிட்டு அந்த குறிப்பிட்ட வார்த்தையை காட்டுறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னாகமம் 10:29. அப்பொழுது மோசே தன் மாமனாகி ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதுதான் அந்த வசனம். இதுல நடுமையத்துல அந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். இதை மட்டும் எடுத்து நல்ல பியூர் ஒயிட்ல நல்ல போல்டு பெரிய லெட்டர்ஸா போட்டேன். இன்னைக்கு அந்த வண்டி போற எல்லா இடத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறோம். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வசனம் என்று நாம் பேசிக்கொண்டே போவது இல்லைங்க. ஒன்று, கர்த்தருடைய வசனம் நம் மூலமாய் பிரசித்தமாக வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய வசனம் அது நம்மை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த கர்த்தருடைய வசனம் நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு, இதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு, இதுதான் தேவ ஜனங்களுடைய அடையாளம். நமக்கு ஜாதியை வைத்தோ, மொழியை வைத்தோ, இனத்தை வைத்தோ, கிருபையை வைத்தோ, தாளந்தை வைத்தோ, படிப்பை வைத்தோ, பட்டத்தை வைத்தோ நமக்கு ஒரு பெரிய பிரஸ்தாபம் அல்ல. கர்த்தருடைய வசனத்தினால் நாம் பிரஸ்தாபப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினால் நாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினால் மகிமை உண்டாக வேண்டும். இந்த அருமையான 3 சத்தியங்கள் உங்க வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக கர்த்தருடைய வசனம் இன்று முதல் உங்க நெற்றிகளில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வசனம் உங்கள் இரத்தத்தில், ஊனில், நரம்புகளில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வசனம் கலப்பதாக. அந்த கர்த்தருடைய வசனம் உங்களை பிரசித்தப்படுத்தி உங்களை மேற்கொண்டு உங்கள் மூலமாய் மகிமையும் படுவதாக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை நோக்கி உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. ரிகா டகதன கந்தோனி யாக்கா நகதன மொரதியா அகதுட பௌதுரி யாக்கல்ல பாந்தி கடகத நாகா டகதினி கத்துராக தராதியா ரீ ಶಬಕತ್ ರೀ ಗಡಗದನ ಕತ್ತುರಾಗದನ ಮಂಗಕರದಾ ಕೃಪೆಯೇ ಮೆಕ್ಕಿ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಮಯ್ಯ ಸ್ತೋತ್ರಮಯ್ಯ ಸ್ತೋತ್ರಮಯ್ಯ. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளை, இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தில் நாங்கள் இணைந்து கர்த்தருடைய வசனம் என்றால் என்ன என்பதை ஆவியானவர் கொடுத்த அந்த வசனங்களின் வெளிச்சத்திலே நாங்கள் தியானிக்க, கேட்க, அறிந்து கொள்ள
எனக்கும் கிருபை செய்தீர், என் ஜனங்களுக்கும் கிருபை செய்தீர், என்னையும் தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். உமக்கு 1 கோடி நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். ஆமாண்டவரே, எங்கள் மூலமாய் கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாவதாக. ஓ, கர்த்தருடைய வசனம் எங்களை மேற்கொள்ளுவதாக. எங்கள் மூலமாய் கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. எங்கள் மூலமாய் கர்த்தருடைய வசனம் தூசிக்கப்படாதபடி, அருவருக்கப்படாதபடி, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு இழிவு வராதபடிக்கு எங்கள் ஜீவியத்தை செம்மையாய் வாழ கற்றுத்தார். உங்களுடைய உபதேசமும் உங்களுடைய வெளிச்சமும் இவர்கள் யாவரோடு கூட இருப்பதாக. நீ ஜெபத்தை கேட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.